Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம இந்த மன்ரோ ஐலண்ட்ல தான் இருக்கோம். ஸோ இங்கே வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கவர் பண்ண போகிறோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னென்னா நம்ம வந்து போட்டிங் போகலாம். இங்கேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் தான். நம்ம ஹோட்டலோடு சேர்த்தே வந்து அதை புக் பண்ணியிருக்கோம். 500 rupees கேட்டிருக்காங்க ஒரு போட்டுக்கு பர் ஹவருக்கு. ஸோ 2 hours வந்துட்டு இப்போ 1000 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ அங்கே போகலாம் அந்த பிளேஸ்க்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க. 200 மீட்டர்ஸ் கிட்ட நடந்து வந்துட்டோங்க. இந்த இடத்துல கேனல் போட்டிங் போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்போ அங்கே தான் போகிறோம். நமக்கு வந்து 2 hours டிரைவ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். 1 hour பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறமா நம்ம பண்ணலாம். இன்றைக்கி வந்து சன்செட் தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ நாங்கள் போனது ஈவினிங் 4:30 அந்த மாதிரி போனோங்க. சன்செட் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அன்னைக்கு நாங்கள் வந்து போயிருந்தோம். பட் நீங்கள் வந்து சன்ரைஸுமே பார்க்கலாம். இங்கே வந்து டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 6:30 அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா சன்ரைஸ் பார்க்கலாம். அண்ட் ஈவினிங் வந்து ஒரு 4:30 மாதிரி போயிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு 6:30 போல் சன்செட் ஆகும்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த டிரைவில் அதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபுல் ட்ரிப்பே போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். பக்கத்தில் கொஞ்சம் பயமுறுத்துறான். அதனால நம்ம போவோம், தைரியமாக போவோம். நம்ம வந்து அட்வென்ச்சரஸ் ட்ரிப் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் உட்காரச்சிட்டே நான் போகிறேன். ஸோ இது இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து ஒரு சூப்பரான பிக்சர்ஸ் எல்லாம் அங்கே எடுத்துக்கலாம். நமக்கு முன்னாடி ஒரு கப்பிள்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம். அவங்க ஒரு நியூ கப்பிள்ஸ். நியூ கப்பிள் திரும்ப மாட்டேங்கிறாங்க. அது அவங்களுக்கே தெரியல. எல்லாரும் அபி பண்ண காரியத்தினால பயந்துட்டாங்க. திடீர்னு கவுற மாதிரி ஆயிடுச்சு போட்டே. தடாலடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இருக்கிறது வந்து அஷ்டமணி லேக்கு. இங்கே கல்லடா ரிவரில் இருக்கோம். இங்கே 4 சைடும் அந்த லேக் தான் இருக்குது. நம்ம ரெசார்ட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸ் 300 மீட்டர்ஸ் தான் வருது. வந்துட்டோம்னா ரைட் சைடில் திரும்பிட்டு உள்ள இந்த போட்லாம் இருக்குது. எல்லாமே கெனால் போட்டிங்னு பேர் இருக்குது. எல்லாமே இதே மாதிரி தான் இருக்குது. பார்க்குறக்கு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஓகே. லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க. இது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லொக்கேஷன் வியூ வந்து செம்மையாக இருக்குது. அதுவும் சுற்றி தண்ணியாக இருக்குது. அப்படியே ஃபீட் வந்து 7 feet தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் 3 feet தான் இருக்கும் போல். இங்கே வந்து 7 feet இருக்குது. பட் நார்மலாக ஸ்விம்மிங் தெரிஞ்சால் ஓகே. பட் ஸ்டில் வந்து ரொம்ப பயமாக தான் இருக்குது பார்க்குறக்கு. அப்புறம் அங்கங்கே அதை கயாக்கிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வேறு கையெல்லாம் வலிக்கும். கொஞ்சம் நேரத்தில் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிரும். நம்ம லாஸ்ட் டைம் போன இதில் சின்ன இடத்துக்கே கயாக்கிங் பண்ணிட்டு டயர்ட் ஆகிட்டோம். இது ரொம்ப வேஸ்டான ஏரியா. அவ்வளோ அங்கங்கேயும் ஆள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை. 7 feet இருக்குல்ல, ஒரு ஆளை நிற்க வச்சு அது மேலே ஏறினுட்டோம் எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் வருது. இப்போ அந்த பிரிட்ஜ் வந்துட்டு நம்ம வர்றப்பெல்லாம் நம்ம கீழே புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இந்த போட் மேனும் இந்த மாதிரி தான். ஓகே, அதான் சொல்கிறாங்க. நான் சொன்னதுதான் சொல்கிறேன். நாங்கள் முதல்ல சொல்லிட்டோம். அவர் இப்போ தான் சொல்கிறாரு. அப்படிங்களா? நிறைய இல்லை, ரிசர்ச் பண்ணிட்டு அண்ணா பார்த்து பாப்பா வந்துருச்சு பாரு. கொஞ்சம் இருக்கும். படாது பார்த்துட்டு எனக்கு தெரியும். படுத்தே விட்டோம் ஐயா. சூப்பர்ல உங்களுக்கு உட்காந்துட்டே வச்சுட்டு இதுக்குதான் குட்டியா பிறக்கணும். எனக்கெல்லாம் விட்டுச்சு. எனக்கே விட்டுச்சு. ஐலண்ட்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு லேண்டை சுத்தி 4 பக்கமும் தண்ணி இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம ஐலண்ட்னு கூப்பிடுவோம் இல்லைங்களா? ஸோ இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா லேக் அண்ட் ரிவர் ரெண்டும் மீட் பண்ற இடத்துல இந்த லேண்ட் வந்து இருக்கு. ஸோ இதை வந்து சிங்கிங் ஐலண்ட் ஆஃப் கேரளான்னு சொல்லுவாங்க. என்னன்னா இது வந்து போக போக போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் தண்ணி லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காமா. ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கிறனால அது சிங்கிங் ஐலண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமுடி லேக் அண்ட் கல்லடா ரிவர் ரெண்டும் மீட் பண்ற இடத்துல தான் வந்துட்டு இந்த ஐலண்டே இருக்குங்க.
நம்ம எல்லாருமே சொல்லுவோம். அப்புறம் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னும் இந்த சாயில் இருக்குல்ல அதெல்லாம் வந்து சேர்ந்து இந்த கழிவு மாதிரி இருக்கிற சாயில்லாம் வந்து ஒன்று சேர்ந்து தான் ஆக்சுவலாக இங்கே வந்து இது கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இதெல்லாம் இப்போ பாருங்க இது அங்கங்கே தூர்வாரிட்டே இருக்காங்கல்ல. ஸோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பாத்வே மாதிரி கிரியேட் பண்ணி ஃபிஷ் பண்ணிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிக்கிறதுக்காக வேற மூடியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஆமாம் அது திங்கிறதுக்கு உட்காந்துருக்கு பரவாயில்ல. ஸோ இங்கே வந்து பேர்ட் வாட்சிங்குமே பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் எல்லாம் வரும். கிங்ஃபிஷர் அப்புறம் 2-3 இது சொன்னாங்க. அந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து வரும். நம்ம பொறுமையாக அங்கே இருக்கிறதுனா இருக்கலாம். அதே மாதிரி ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கும் இங்கே வந்து அவைலபிள். நம்மக்கிட்ட நம்ம கேட்டோன்னா அந்த இது கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தனியாக பே பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்கே நம்ம அங்கேருந்து ஒரு இடத்துல ரொம்ப நேரம் பொறுமை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். பட் ஃபிஷ்ஷை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதுவும் பண்ண மாட்டீங்க. அதனால ஃபிஷ்ஷிங் வந்து நமக்கு பண்ணணும் ஆசை இருந்துச்சுன்னா நிறைய ஆக்சுவலாக ஸ்பாட்ஸ் இருக்கு. இந்த அண்ணா பின்னாடி இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஒரு அண்ணா ஒரு படகு கொடுத்தாங்க. ஒரு குச்சியோட உட்காந்துருக்காங்க. அந்த குச்சி வச்சு உள்ள குத்தி குத்தி தள்ளிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் 7 feet இருக்குமாமா. போக போக வந்து ஆக்சுவலா நேரமா கீழ உட்காரணும்னு நினைக்கிறேன். அடுத்த bridge வருது. இதுல போயிரும் நினைக்கிறேன். லைட்டா உட்கார்ந்தா குனிஞ்சா போன்னு நினைக்கிறேன். குனிஞ்சா போயிடுமா? உட்காரணும்ல. வேணும்னா ஸ்நாக்ஸ் வேணாலும் பக்கத்துல ஸ்நாக்ஸ் இருக்கு. அக்கா ஹை சொல்லுங்க. நான் அந்த பாப்பா பாப்பா ஹை சொல்லுங்க. இப்ப நம்ம கீழே குடிஞ்சிக்கலாம். கீழே நீங்களும் தெரியுங்க பண்ற போது ஐயோ அண்ணன் உட்கார்ந்துட்டாரு. யார் ஓட்டுவா வந்துச்சா? சரி இடைவேளைக்கு பின் கௌரி மற்றும் வீடியோகிராஃபர் நன்றி. ஷாரா. நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வாங்க. தனியா வந்தா கூட ஓகே தான். நீங்க ரொமான்டிக்கா வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் தான் இது சூப்பரா இருக்கு. பட் ஒரு ஃபன்னா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு 4-5 பேர் வந்தீங்கன்னா 4 பேர் வந்தீங்கன்னா நீங்க இந்த போட் ஷேர் ஆயிடும். ஸோ அதுக்கு தான் சொல்றேன். இது வந்து நம்ம பட்ஜெட் ட்ரிப் தானே இந்த வாட்டி வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு நான் வந்து எல்லா பட்ஜெட்டுமே சொல்றேன். இந்த ட்ரிப்புக்கு நீங்க மொத்தமா செலவு செய்ய வேண்டியது வந்து பர் ஹெட்டுக்கு நான் சொல்றேன் வெறும் 250 ரூபா தான். ஸோ வந்து 2 hours ரைடு ஃபுல்லாக இந்த எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு வந்து வெறும் 250 rupees தாங்க வருது. ஸோ இது வந்து ஒரு செம்மையான ஸ்பாட்டு. நீங்கள் கண்டிப்பாக இந்த இடம் வந்து விசிட் பண்ணுறீங்க, கேரளாக்கு வரீங்க அப்படின்னா இந்த போட்டிங் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. 1 day வந்து மன்ட்ரோ ஐலண்ட் போட்டுருங்க. நான் இன்னும் வேறு மன்ட்ரோ ஐலண்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது எல்லாமே கிளப் பண்ணி நான் ஒன்றா கொடுக்குறேன். ஸோ அது மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் போவோம். ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கிருக்கலாம். பாம்பு தொங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நேரோ ஸ்பேசஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து தாண்டி வந்துட்டோம். ரொம்ப நேரம் வந்து ஆக்சுவலாக 2 hours டிரைவ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப தூரம் நம்மளை வந்து அந்த 2 hours டைம் போகிறதே தெரியாது. இப்போதான் வந்து அஷ்டமுடி லேக்குக்கே நாங்கள் வந்திருக்கோம். இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த ட்ரீயை பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த ஹார்டின் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ட்ரீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இது. ஸோ இங்கே வந்து நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நாங்களுமே எடுத்திருக்கோம் பாருங்க. மரம் கவர் ஆகிற மாதிரி இருக்கு. செம்மையான ஸ்பாட். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு. மஸ்ட் நீங்க வந்து கண்டிப்பா இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த மறக்காம விசிட் பண்ணுங்க. செம்மையான ஸ்பாட் சீரியஸா.
இது வந்து மார்னிங் ஒரு 6:30 போல் நாங்கள் வந்து சன்ரைஸ் பார்த்த டைம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஈவினிங் சன்செட்டை விட மார்னிங் வந்து சன்ரைஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஏன்னா க்ரௌடே இருக்காது. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எப்படி ஃபீல் பண்ணி எந்த மாதிரி உங்களுக்கு இருக்குன்னு. ஏன்னா ரொம்ப நேச்சர் ஓரியன்டாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்கு எதுவுமே இல்லை, நான் சும்மா தான் வரேன் அப்படின்னா கூட உங்களுக்கு இது பிடிக்குங்க. நான் அந்த மாதிரியான ஒரு ஸ்பாட்டை மன்ரோ ஐலண்ட் நீங்கள் மஸ்ட்டாக வந்துட்டு 1 டே போட்டுங்க இங்கே வரீங்க அப்படின்னா. ஆனால் 1 டேக்கு ஏற்ற மாதிரி தான் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 days 1 night மட்டும் இங்கே போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வர்க்கலாவே போயிடுங்க. மீதி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் மீதி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு திருப்பி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். கிராமത്തിൻ്റെ പേര് മൺട്രോ ഐലൻഡ്. എൻ്റെ പേര് ഷാലു സുരേന്ദ്രൻ. ഇങ്ങനെ നല്ല പ്രകൃതിരമണീയമായ ഗ്രാമമായിരുന്നു. നിങ്ങൾക്ക് കൊണ്ടായിട്ട് പോന്നാൽ ആസ്വദിച്ച് പോകാൻ കഴിയും. ഇങ്ങനെ ബോട്ടിങ്ങിന് കനോയ് ബോട്ടിംഗ് ആണുള്ളത്. ഇനി 7 പേർക്ക് വരെ ഒരു 1 hour 500 rupees ചാർജ്. പിന്നെ ചിന്ന പ്രൈസിൽ ഇങ്ങനെ ഹോം സ്റ്റേ കിടക്കും. ബോട്ടിങ്ങിനായിട്ട് നല്ല ടൈം രാവിലെ 6:30 2 മണിക്കൂറാണ്. വൈകിട്ട് 4:30 2 മണിക്കൂർ നല്ല ടൈമായിരിക്കും. നിങ്ങളെല്ലാം അங்கே വന്ന് பார்க்கணும். தேங்க்யூ. காட்ஸ் ஓன் கண்ட்ரியில் நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.